வக்ஃபு வாரியத்தின் புதிய சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மத கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்படும் பாஜக அரசை கண்டித்தும் திண்டுக்கல் மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மையினர் துறை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பேகம்பூர் பள்ளிவாசல் அருகே மாநகர காங்கிரசார் மற்றும் சிறுபான்மையினர் துறை காங்கிரஸ் சார்பில் திண்டுக்கல் மாவட்ட சிறுபான்மையினர் துறை தலைவர் RN ரஜி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய வக்ஃபு வாரிய சட்ட திருத்தங்களுக்கு எதிராகவும் மத கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்படும் பாஜக அரசுக்கு எதிராகவும் மாவட்ட மாநகர காங்கிரஸ் தலைவர் துரை மணிகண்டன் கண்டன உரையாற்றினார். இதில் முகமது அலியார், வேங்கை ராஜா, காளிராஜ், அப்பாஸ் மந்திரி, காஜா மைதீன், அப்துல் ரஹ்மான், பாரதி, நாகலட்சுமி, அம்சவள்ளி, ரோஜா பேகம் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை அருகே கடையக்குடி ஸ்ரீ தர்மா சாஸ்தா ஐயனார் ஆலயத்தில் புரவி எடுக்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக நேர்த்தி கடன் செலுத்துவதற்கு பக்தர்கள் சுடுமண்ணால் செய்யப்பட்ட குதிரை, யானை, காளை ஆகியவற்றிற்கு சிறப்பு பூஜை செய்தனர். தொடர்ந்து முனைசந்தை கிராமத்தில் உள்ள மந்தையிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் தோளில் சுமந்தபடி கடையக்குடியில் உள்ள ஐயனார் கோவிலுக்கு வான வேடிக்கை மற்றும் மேள தாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்றனர். இதனை அடுத்து தங்கள் நிலத்தில் அறுவடை செய்த நெல் மணிகளை காணிக்கைகளாக குதிரை சிலைக்கு முன்பு கொட்டி வழிபாடு நடத்தினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சந்தை இருபூதிப்பட்டி ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு நோய் நொடியின்றி வாழவும் மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் வேண்டி குத்துவிளக்கு ஏற்றி தேங்காய், பழம், மஞ்சள், பூக்கள் வைத்து பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து 1008 மந்திரங்கள் சொல்லி வழிபாடு நடத்தினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இறுதியாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தஞ்சாவூரில் வீடு கட்ட பல்வகை ரசீது கேட்டு வந்தவரிடம் 1250 ரூபாய் லஞ்சம் வாங்கிய ஊராட்சி செயலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். திருக்கானூர்பட்டி கீழத்தெருவை சேர்ந்தவர் அந்தோணி சுவாமி. இவர் கடகடப்பை ஊராட்சியில் செயலராக பணியாற்றி வருகிறார். இவரிடம் மாரியம்மன் கோவிலை சேர்ந்த பிலிப் ராஜ் வீடு கட்டுவதற்கு பல்வகை ரசீது கேட்டு அணியுள்ளார். அதற்கு அந்தோணி சுவாமி 2000 ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத பிலிப் ராஜ் தஞ்சாவூர் லஞ்ச ஒழிப்பு காவல் பிரிவில் புகார் செய்தார். அதன் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பனகல் கட்டட வளாகத்தில் மறைந்திருந்து கண்காணித்தனர். அப்போது அந்தோணி சாமியிடம் பிலிப் ராஜ் 1250 ரூபாய் கொடுத்த போது அந்தோணி சுவாமியை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். நெல்லை மாவட்டத்திற்கு வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் அயலகத்தில் வாழும் தமிழர்கள் வருகை தந்தனர். பல தலைமுறைகளுக்கு முன்பு அயலகம் இடம்பெயர்ந்து அங்கு வாழும் அயலக தமிழர்களின் குழந்தைகளுக்காக வேர்களை தேடி என்ற பண்பாட்டு பயண திட்டத்தினை அறிவித்து 18 முதல் 30 வயதிற்குட்பட்ட இளைஞர்களை தமிழ்நாட்டிற்கு வரவழைத்து அவர்கள் தமிழ் மற்றும் தமிழர் தம் பெருமிதங்களை உணரும் வகையில் தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு அழைத்துச் செல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். அதன் 2ஆம் கட்ட பயணமாக தென்னாப்பிரிக்கா, உகாண்டா, பிஜு, இந்தோனேஷியா, மொரிஷியஸ், ஆஸ்திரேலியா, மாலத்தீவு, கனடா, பிரான்ஸ் உள்ளிட்ட 15 நாடுகளை சேர்ந்த 100 அயலக தமிழ் இளைஞர்கள் நெல்லைக்கு அழைத்து வரப்பட்டனர். தொடர்ந்து நெல்லை டவுனில் அமைந்துள்ள அருள்மிகு நெல்லையப்பர், அருள்மிகு காந்திமதி அம்மாள் திருக்கோவிலில் உள்ள சிற்பங்கள், இசை தூண்கள், சிலைகள் உள்ளிட்டவைகளை சுற்றி பார்த்தனர். மேலும் ஆயிரங்கால் மண்டபத்தை ஆர்வத்துடன் அவர்கள் கண்டுகளித்தனர். இந்த ப்ரோக்ராமுக்காக அது வேர்களை தேடி என்னுடைய அந்த கவர்மெண்ட்கான ப்ரோக்ராம் தமிழ்நாடு கவர்மெண்ட் எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. ஒவ்வொரு கோவில், ஒவ்வொரு ஊருக்கு பார்த்து என்னுடைய கலாச்சாரத்தை பற்றி என்னுடைய எல்லாத்தையும் என்னுடைய ஐடென்டிட்டிக்காக போனேன். ஒவ்வொரு கோவிலுக்கு போகிறேன், ஒரு ஊருக்கு போகிறேன். நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை தெரியும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கவர்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம். சிஎம் சருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் தென்னாப்பிரிக்காவில் நம்முடைய சங்கத்தில் அப்போது இந்த கவர்மெண்ட்டுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது.
மதுரை மேலூர் விபத்தில் உயிரிழந்த மதிமுக நிர்வாகிகள் வீட்டிற்கு நேரில் சென்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆறுதல் கூறினார். கடந்த 5ஆம் தேதி மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சிட்டம்பட்டி சுங்கச்சாவடி நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது அதிவேகமாக வந்த கார் மோதி விபத்தில் மதிமுக தொண்டரணி அமைப்பாளர் பச்சமுத்து மற்றும் அமல்ராஜ், புலிசேகர் ஆகிய 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கீரைத்துறை பகுதியில் உள்ள 3 பேரின் வீட்டிற்கும் நேரடியாக சந்தித்து அவர்களது உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ 3 பேரின் மரணம் உடல் அளவில் மட்டுமே, தொண்டர்கள் உள்ளத்தில் அவர்களுக்கு மரணம் கிடையாது என கூறினார். மேலும் அவர்கள் என்னுடன் இருப்பதாகத்தான் நான் கருதி கொண்டிருக்கிறேன் எனவும் வைகோ தெரிவித்தார். கட்சிக்கு இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் சேவை செய்யக்கூடிய 3 புலிக்குட்டிகளை நான் இழந்திருக்கிறேன். அந்த குடும்பங்கள் நிராதரவாக இருக்கின்றன. ஆனால் அந்த குடும்பங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து நிர்வாகிகளையும் கலந்து ஆலோசித்து உரிய முறையில் அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் இருந்து இந்த கட்சிக்கு சேவை செய்யக்கூடியவர். அந்த உணர்வோடு அனைவருக்கும், அந்த 3 குடும்பங்களுக்கும் வேண்டிய என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் யோசித்து அதை செய்வோம். அமிர்தா மருத்துவமனை குழந்தை இருதய சிகிச்சை மருத்துவர் பாலாஜி ஸ்ரீ முருகன், அமிர்தா வித்யாலயம் மேலாளர் பிரம்மச்சாரிணி லட்சுமி ஆகியோர் ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது ராமநாதபுரம் அடுத்துள்ள RS மடை அமிர்தா பள்ளியில் வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி 18 வயதிற்கு கீழ் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கு இருதய நோய் சார்ந்த மருத்துவ சிறப்பு முகாம் நடைபெறுகிறது என தெரிவித்தனர். இதில் இருதயம் சார்ந்த அனைத்து நோய்கள் கண்டறியப்பட்டு கொச்சி அமிர்தா மருத்துவமனை குழந்தைகளுக்கான இருதய திட்டம் மூலம் உயர்தர சிகிச்சை அளிக்கப்படும் என அவர்கள் கூறினர். இந்த மாதம் ஆகஸ்ட் 31, 2024 திருப்பி அமிர்த வித்யாலயம் RS மடை ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல பீடியாட்ரிக் கார்டியாலஜி கேம்ப் அமிர்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் மூலமா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நினைக்கிற மாதிரி அது ரொம்ப அபூர்வமான ஒரு வியாதி கிடையாது. அது வந்து கொஞ்சம் காமன் வியாதி தான். ரொம்ப சிம்டம்ஸோட வாழ மாட்டாங்க. சில குழந்தைங்க வந்து மறைமுகமாவே இருப்பாங்க. ஆக்டிவிட்டீஸ்லேயே தெரியும். சில குழந்தைங்க வந்து மற்ற குழந்தைங்க மாதிரி இல்லாம கொஞ்சம் ஓடி ஆட முடியாது. சரியான நேரத்தில் நம்ம பண்ணலைன்னா வந்து அவங்களோட ஆயுஸ் குறைஞ்சிரும். சரியா, நாள் போக போக ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. சரியா, ஸோ இது ரொம்ப முக்கியமானது. கரெக்டான நேரத்தில் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். சென்னை ராயபுரத்தில் இஸ்லாமிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் 3ஆம் ஆண்டு கல்வி உதவித்தொகை மற்றும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. புது காமராஜர் நகரில் உள்ள புனித பிரான்சிஸ் சேவியர் தொடக்க பள்ளியில் இஸ்லாமிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் 3ஆம் ஆண்டு கல்வி உதவித்தொகை மற்றும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், பென்சில், பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ராயபுரம் திமுக கிழக்கு பகுதி செயலாளர் செந்தில்குமார் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் ஊராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை ஊராட்சி நிர்வாகம் நீர்நிலை பகுதியில் கொட்டுவதால் நிலத்தடி நீர் மாசு அடைவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிங்கம்பெருமாள் கோவில் ஊராட்சிக்குட்பட்ட திருத்தேரி, சத்யாநகர் ஆகிய பகுதிகளில் 20,000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட கடைகள், வணிக வளாகங்கள், உணவகங்கள் ஆகியவை அமைந்துள்ளன. இப்பகுதியிலிருந்து நாள்தோறும் 3 டன்னிற்கும் மேலாக குப்பைகள் சேகரிக்கப்படுகிறது. இந்நிலையில் சேகரிக்கப்படும் குப்பைகளை சிங்கப்பெருமாள் கோவில் அருகே திருத்தேரி பொதுப்பணி துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஏரியின் நீர்பிடிப்பு பகுதியில் கொட்டப்படுகிறது. இதனால் ஏரி நீர் மாசடைந்து நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே நீர்நிலைகளில் குப்பை கொட்டுவதை தடுத்து நிறுத்தி கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒன்றிய அரசால் இயற்றப்பட்ட 3 புதிய குற்றவியல் சட்ட திருத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. நீதிமன்ற வளாகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசால் அண்மையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள 3 புதிய குற்றவியல் சட்ட திருத்தங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக அதன் நகல்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இந்த 3 குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் அவர்கள் எழுப்பினர். கரூர் மாவட்டம் தாந்தோணி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் தொகுப்பு வீடு பழுதுபார்க்கும் திட்டத்தில் தேர்ந்தெடுத்த பயனாளிகளுக்கு வேலை உத்தரவு வழங்கும் விழா நடைபெற்றது. கிருஷ்ணராயபுரம் MLA சிவகாம சுந்தரி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் 59 பயனாளிகளுக்கு தலா 3.5 லட்சம் ரூபாய் செலவில் பணிகளை மேற்கொள்ள உத்தரவு வழங்கப்பட்டது. மேலும் தொகுப்பு வீடு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள 299 பயனாளிகளுக்கு தலா 60,000 ரூபாய் வீதம் ஆணைகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து
இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தாந்தோணி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள 17 ஊராட்சிகளுக்கும் தலா ஒரு ஊராட்சிக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் கேரம் போர்டு, கால்பந்து, கிரிக்கெட் பேட் உள்ளிட்ட 14 வகையான விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது.